என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இறைத்துறையை சார்ந்த எங்களுடைய குடும்பகா சன்னிதானங்களுக்கும், திரைத்துறையை சார்ந்த பெரியவர்களுக்கும், உரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. சேவியோ சார் தான் கால் பண்ணார். ஃபோன் பண்ணி சாமி பாட்டு வெளியிடணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு. உங்கள் பேர் சேவியோ அப்படின்னு சொன்னார். அப்போதான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு கூட தொகுப்பாளர் சொல்லும் போது சொன்னாங்க, சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது. உண்மையான பொருள் என்ன தெரியுங்களா? நீங்கள் சிவனோடு சொத்தாகிட்டீங்கன்னா, சிவனோட சொத்தாக மாறிட்டீங்கன்னா, உங்களுடைய குலம் மதம் எல்லாமே நாசமாகி சிவ சம்பந்தம் உடையவர்களாக மாறுகிறீர்கள். அதைத்தான் இந்த மேடை காட்டுது. அதையும் தாண்டி இந்த அறக்கட்டளை இதை வெளியிடுவது அறக்கட்டளையினுடைய பொறுப்பல்ல, அது அறங்கட்டளை. ஏன்னா திருவாசகத்துல வரக்கூடிய சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க. யான் அறக்கட்டளை, வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாகி கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேன் மாணிக்க வாசகர் சொன்னார். அந்த வகையிலே இறை சம்பந்தமுடைய அறக்கட்டளையின் ஆண்டவனுடைய கட்டளையால் இது நிகழ்கிறது. அதிலும் சிறப்பாக ஏன் தமிழ் பாட்டுக்கு இப்படி ஒரு வரவேற்பு விழா, ஒரு அறிமுக விழா வைக்க வேண்டும் என்று சொன்னால், உலக மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடிய மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி. நான் தமிழாசிரியராக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரையை பத்தி கூட சொன்னாங்க. உண்மையிலேயே குறுந்தொகையில 2வது பாட்டு யார் எழுதினார்கள் என்று பார்த்தால் கீழே போட்டிருப்பாங்க. கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது எளிய நட்பின் மயிலைய செறிய தெரிவி குந்தலின் நிறைய உணவோ நீயறியும் பூவேன்னு பாட்டு போட்டு இப்படிக்கு இறையனார்னு போட்டிருக்கும். இறைவனை எழுதிய பாட்டு, அதாவது தெய்வ தமிழ், நம்முடைய தமிழ் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு அருமை. அதுவும் அகரவா மகரவா, இது உண்மையிலேயே சிகரத்திற்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல பாடலாசிரியர் சொல்லிக்கிறேன், அங்க இருக்காரு ஐயா. ஐயா, நான் ஒரு தமிழ் வாத்தியா இருக்கிறனால நீங்க பாட்டு அனுப்பிச்சு, ஐயோ உட்காருங்க, நீங்க ஏதாவது கேள்வி கேட்பணும்னு நினைச்சிட வேண்டாம். உண்மையிலே கேட்டா எனக்கே பதில் தெரியாது. நான் உண்மையிலேயே படிச்சு பார்த்ததுல எந்தெந்த இடத்துல எதுகை வரணுமோ அந்த இடத்துல எதுகை வந்திருக்கு, எந்த இடத்துல மோனை ஒன்றணுமோ மோனை ஒன்று இருக்கு, எந்த இடத்துல இயைபு வந்திருக்கணுமோ வந்திருக்கு. அப்படி இலக்கிய நுட்பத்தாலும் இலக்கண சிறுமையாலும் இந்த பாடு தகுதி உடைத்து என்பதை நாங்கள் தமிழாசிரியராக இதற்கு நாங்கள் சான்று தரலாம். அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல் வருவது சாதாரண விஷயம் இல்லைங்க. கவிஞர்கள் எழுதுவது சாதாரண விஷயம் இல்லை. ஏன், எங்க சாமிக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர், அவர் அடியார்களை பாடணும்னு விரும்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பாடுறது, எப்படி வரி எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியல. அப்ப சிவபெருமானே ஒரு சொல் எடுத்து கொடுத்தார். தில்லைவாழ் அந்தனதும் அடியாருக்கு மடியன்னு. சிவனை பாடும் போது என்ன உன்ன பாடணுமா, எனக்கு எதை வச்சுப்பா பாடுறது, வார்த்தை வரலையேப்பா அப்படிங்கிற போது என்ன திட்னி இல்ல, அதை வச்சே பாடு அப்படின்னாரு. பித்தா அப்படின்னு வார்த்தை எடுத்து கொடுத்து பாட வச்சார். சேக்கிழார் நம்மூர்காரரு, இங்க குன்றத்தூர்காரரு, அவர் எழுதணும்னு நினைச்சார். என்ன பண்றதுன்னு தெரியல, உலகலாம்னு வார்த்தை எடுத்து கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு சொற்களாலும் பாமாலை செய்வது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய சாரதி அவர்கள் சிறப்பாக கவிச்சாரதியாக தேர் நடத்தி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்து நம்முடைய ஐயா கோல்டு தேவராஜ் ஐயா, இந்த குரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரல் என்பது வாரியார் சாமி சொல்லுவாங்க. குரல் எப்படி வாய்க்கும் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்தில் யாரெல்லாம் கடவுளுக்கு தேனால் திருமஞ்சனம் அபிடேகம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் குரல் வாய்க்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஐயா அவர்களை நாம் என்னைக்கும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒன்று இங்க வந்திருக்கு. இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு பட்டிமண்டப தலைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு தொலைக்காட்சியில தொழிலாளர் தின பட்டிமண்டபத்திற்காக ஏஐ தொழில்நுட்பம் வரமா சாபமா அப்படிங்கிற தலைப்பு. எனக்கு வரம்னு கொடுத்துட்டாங்க. எப்படி சார் ஏஐ போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இந்த அகரவா மகரவாவினுடைய அந்த படத்தொகுப்பை பார்த்ததற்கு பிறகு நாம் வரமே என்று பேசலாம் என்பதை நான் முடிவு செய்தேன். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. பல வகையில் இங்க பல பேர் உழைச்சிருக்கீங்க. அது ஒரு சில விஷயத்தை சொல்லிடுறேன் தமிழ் வாத்தியருங்கிறதுனால. அகரவா மகரவா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஓம், ஆ கூட்டல் உ கூட்டல் இம், அகரம் உகரம் மகரம் இஸ் ஈக்குவல் டு, அதுதான் ஓம். அகரம் என்பது படைத்தல், மகரம் என்பது ஒடுக்குதல், அழித்தல்ல ஒடுக்குதல்.
படைத்தல் அழித்தல். வாரியார் சாமிகள்கிட்ட கேட்டாங்க, சாமி உங்க நாட்டில் இருக்கிற சாமி எங்க நாட்டில் இருக்கிற சாமி ஒண்ணுதானா சாமி, சொல்லுங்க சாமி. எங்க சாமி வாரியார் சாமி சொன்னாங்க, ஆமா எங்க சாமி என்ன பண்றாரோ உங்க சாமி அதைத்தான் பண்றாரு, அதைத்தான் நீங்க பேரை சுருக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன உங்க நாட்டுல சாமி என்ன சொல்றீங்க? இங்கிலீஷ்ல காட்னு சொல்றீங்க. ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆபரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராயர், படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த பாட்டில் என்ன இருக்கு? அகரம் என்கின்ற படைத்தலும் மகரம் என்கின்ற ஒடுக்குதலும் டெஸ்ட்ராயும் இருக்கிற காரணத்தால் இந்த பாடலை படிப்பவர்களால் இறைவனர்கள் எப்போதும் காக்கப்படுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம எல்லாம் என்றைக்கும் காப்புடன் இருக்கலாம். இங்க மேடையில் இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, பெரியார் கொள்கையை பின்பற்றவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்ப. உண்மையிலேயே பெரிய புராணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டிருந்தால், சிவபெருமான் காட்டிய பெரிய புராணத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி இருந்தால் பெரியார் என்பவரே தேவைப்பட்டு இருக்க மாட்டார். அங்கிருந்து எடுத்து கொடுத்தார். குலம் வேண்டாம்னு சொன்னாங்க, மதம் வேண்டாம்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் பெரிய புராணம் சொல்லிருச்சு. அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தவர் நம்முடைய வணக்கத்துக்குரிய பெரியார் அவர்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில இதுல பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும், அறக்கட்டளையை சார்ந்தவர்கள், விரல் நுனி வித்தை செய்தவர்கள், குரல் நுனி வித்தை செய்தவர்கள், திரையால் வித்தை செய்தவர்கள், அத்தனை பேரும் இந்த பாடல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் காலம் தாண்டியும் இந்த பாடல் உங்களுக்கு புகழை சேர்க்கும், புகழை தாண்டி இறைவன் என்கின்ற புண்ணியத்தை சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விழாவிலே, பாடல் அறிமுக விழாவிலே, அதுல குறிப்பா ஒன்று சொல்லணுங்க. இந்த இசை நாங்க வந்து உட்கார்ந்த உடனே, இந்த இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த இசையை போட்டாங்க. உடனே நான் ஒரு பாட்டு எடுத்து எழுதி வச்சேன். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் திருமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சிவபெருமானுக்கு வாசிக்கக்கூடிய வாத்தியங்களை பத்தி வருது. சரிங்களா? கை கிளை அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்க. அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் நான் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்து சொல்றாங்க. சச்சரி, கொக்கரை, தக்கையோடு, தகுனிதம், துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, வன்கை, மென்தோல், தமருகம், குடமுழா வாசித்து அத்தனை விரைவினோடும் எங்கள் அப்பன் ஆடுமிடம் ஆலங்காடு அப்படின்னு காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. அந்த மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே அந்த இசை வந்து நம்ம ஆண்டவனுடனேயே ஒன்று சேர்க்க வகையில இசை இருந்துச்சு. ஏன் இசைக்கு இசைன்னு பேருனா, இசையை வைக்கிற காரணத்தால் அந்த இசையை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சேவியோ சார் அவர்கள், உண்மையிலேயே உங்களுக்கு வருங்காலத்திலே திரைத்துறையிலே மாபெரும் ஒரு மகுடம் காத்து கொண்டிருக்கிறது. அதை சிவபெருமானே தந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய கணேஷ் ராகவேந்திர ஐயா அவர்கள், சாரதி ஐயா அவர்கள், கோல் தேவராஜ் ஐயா அவர்கள், கௌதம் அவர்கள் இதுக்கு அறக்கட்டளையின் சார்பாக இதை செய்ய வேண்டும் என்பதை அவங்க வந்து கல்விக்கும் செய்கிறார்கள், கடவுளுக்கும் செய்கிறார்கள். கல்வியே கடவுளாக பார்க்கிறார்கள். நம்முடைய பிரதீப் குமார் சார் அவர்களுக்கும், தீபா அம்மா அவர்களுக்கும், இதை சிறப்பாக தொகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த பாடல் வெளியீட்டு விழாவானது கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும். தமிழர்கள் மத்தியிலே தலை தோங்கும். தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி என்று தமிழ் சொல்லுகிறது. அந்த வகையிலே எல்லா நாட்டிலும் புகழ் பெற்று எப்போதும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறையிருள் இந்த பாடலுக்கு துணை நிற்கும் என்று சொன்னால் அது மிக இல்லை என்று சொல்லி, இந்த பாடல் என்றைக்கும் நம்முடைய சிவபெருமானுடைய அருளை போன்று வளர வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.